எங்க காலத்துல எல்லாம் குழந்தைய அழிக்கிறதே பாவம்னு நினைச்சோம். இந்த காலத்துல குழந்தைய பெத்துக்கிறதே பாவம்ல நினைக்கிறீங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிய வாங்குறதா சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தார தவிர மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணல. ஏன்னு கேட்டா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாராம். ஓ அப்படி. ஃபாரின் கம்பெனி என் கைவிட்டு போனதுக்கு காரணமாக இருந்த அந்த ஃபைல் அது மட்டும் என்னை விட்டு போகாமல் இருந்திருந்தா எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா. அப்பா பணம் 3 கோடி ரூபா வீணா போச்சேன்னு தானே கவலைப்பட்டு இருக்க. உனக்காக 3 கோடி இல்லம்மா 30 கோடி ரூபாய் கூட இழக்க அப்ப தயாரா இருக்க. போனம் போட்டோம் விடுறா. அப்பா பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பேன். ஆனா உன்னை சம்பாதிக்க முடியுமா? தேங்க்ஸ்பா. இந்த வருமா, நீ இப்படி வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. முன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இங்க பாருங்க, மாப்பிள்ளை கிட்ட பேசி சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. ஐயோ அப்பா, நான் இப்ப கல்யாணம் வேணும்னு கேட்டேனாப்பா. நீ உட்கார்ந்து வேதனைப்படுறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. சண்டை இழுக்கிறதுக்காக இவளுக்கு ஏதாவது தோணுமா? போமா, போய் வேலையை பாருமா. அம்மா சொன்னதுல என்னம்மா தப்பு இருக்கு? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்றா. இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ப்பா. அதுவும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்காதுப்பா. அது இப்பதான் எனக்கு புரியுது. நான் ஏப்பா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவர் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. இவ்வளவு பெரிய விஷயம்பா. என் அழகுக்கும் உங்க சொத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சாதாரண பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரே மாமா, கிரேட்பா. அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நாம தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். மாமா அவசரத்துக்குன்னு பணம் கேட்டா உதவி பண்ணணும்பா. அப்புறம் எதுக்குமா மாமா வேணான்னு சொல்ற? அம்மா, இவ்வளவு சொன்னாலும் இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு கல்யாணம் தேவைன்னா நானே உங்ககிட்ட சொல்றேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாதீங்க. என்னம்மா நீ சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் உண்மையதான்ப்பா பேசுறேன். பாவம்பா வசுமதி, நம்ம செஞ்ச தப்பால அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுச்சுப்பா. எதுக்குமா நடந்து முடிந்ததெல்லாம் இப்ப நினைச்சு பேசிட்டு இருக்க? நினைக்கிறேன்ப்பா, நாம செஞ்ச தப்ப நினைச்சாதான் திரும்பவும் தப்பு நடக்காம இருக்கும். வசுமதிக்கு நாம செஞ்ச கெடுதல்னால கடவுள் நமக்கு கெடுதல் செஞ்சுட்டாருப்பா. விடுங்கப்பா, இனிமே இதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு. நான் சண்முகநாதன் அங்கிள் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். அங்கெல்லாம் எதுக்குமா போற? அங்கெல்லாம் வேண்டாம். திரும்பவும் என்னை யாராவது கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறீங்களா? இங்க பாருமா, பொண்ணை பெத்த எல்லா அப்பா அம்மாவும் பயந்துதானே ஆகணும். அம்மா, நான் என் ஃப்ரெண்டு சௌமியா வீட்டுக்கு தாம்மா போறேன். அங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. சௌமியா வேற அடிக்கடி போன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதான் போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? சரிம்மா, நான் முதலாளி கிட்ட போன் பண்ணி பேசுறேன். நீ போயிட்டு வா. உனக்கும் ஒரு மாறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? சரிப்பா. மோகனா, என்ன குழந்தைங்க போட்டோ பாத்துட்டு இருக்க? அது வந்து உன்னை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. இப்படி உட்காந்து குழந்தைங்க போட்டோ பாத்துட்டு இருந்தா வயித்துல குழந்தை உண்டாகாது, வயிற்றுச்சல் தான் வரும். ஏண்டி, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் ஏன் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? இல்ல பெத்துக்கணுங்கிற நினைப்பாவது இருக்கா இல்லையா? எங்க காலத்துல எல்லாம் குழந்தைய அழிக்கிறதே பாவம்னு நினைச்சோம். இந்த காலத்துல குழந்தைய பெத்துக்கிறதே பாவம்ல நினைக்கிறீங்க.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தமிழ்ச்செல்வி குழந்தை நிகிதா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அப்ப தள்ளி போட்டோம். இப்போ நீங்க ஆசைப்படுறீங்க, அது தள்ளி போகுது, அப்படித்தானே? இங்க பாரு, உங்கள மாதிரி முட்டாளுங்களை நினைச்சா சிரிப்பும் வருது, கோபமும் வருது. கடவுள் கொடுத்த குழந்தைய வேணான்னு அழிச்சிட்டீங்க. இப்போ குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்க, நடக்கலையே. நடக்காது. எப்படி நடக்கும்? இப்படித்தான் எத்தனையோ பேரு குழந்தை பிறக்காம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, புருஷன் எவ்வளவுதான் அன்பானவனா இருந்தாலும், பொண்டாட்டி அழகானவளா இருந்தாலும், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் கேட்டது இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் அது கொஞ்ச நாள் தான், அப்புறம் கசந்து போயிடும்டி. அதுக்குள்ள ஒரு குழந்தை பெத்துக்கிறவதான் புத்திசாலி. இல்லனா இப்படிதான் முட்டாள் மாதிரி உட்காந்துக்கிட்டு குழந்தைங்க போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கணும். 2-3 டாக்டர் போய் பார்த்தோம். கிடைச்சப்ப கழிச்சதுனால கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. என்னம்மா பண்றது? ஏண்டி இவ்ளோ நாளா இதத்தான் சொல்லிட்டு இருக்க? என்னடி பொண்ணு நீ? இப்படியே போனா நீ குழந்தைங்க போட்டோவை பாக்குற மாதிரி மாப்பிள்ளைங்க 2ஆம் கல்யாணத்துக்கு பொண்ணுங்க போட்டோவை பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு. அம்மா, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவர் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல. இங்க பாரு, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல அடுத்தடுத்து 2 குழந்தைகளை பெத்துக்கிட்டோம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்க. ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்காம போயிருந்தது, உங்க அப்பா 2வது கல்யாணமே பண்ணிருப்பாரு. இங்க பாரு மோகனா, உன் புருஷன் பாக்குறதுக்கு அழகா இருக்காரு, அதுவும் பணக்காரரா வேற இருக்காரு. அவருக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு கியூல நிப்பாங்க. அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு உள்ள வந்தது, அப்புறம் நீ ஒண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கணும். அம்மா, ஏமா பயமுறுத்துற? என்னடி நீ, உன்னை பயமுறுத்தலடி, இப்படி கூட நடக்கும்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இங்க பாருடி, அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது, அதுக்கப்புறம் நீயோ இல்ல நானோ இல்ல அந்த கடவுளை இறங்கி வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, அந்த ராகவன் போன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, உடனே வரேன்னு சொன்னானே. எனக்கே 1008 டென்ஷன். இதுல அவன் வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இவன் எதுக்கு நம்மள தேடி வந்துட்டு இருக்கான்? இவன் பெரிய தலைவலி பிடிச்சவனாச்சு. சமாளிப்போம். வாங்க மாப்பிள்ள, வாங்க, உட்காருங்க. மோகனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சரி மாப்பிள்ள, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இல்ல, நிறைய பேசலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் சொத்தை எப்படியாவது நான் சீக்கிரமா வித்துறேன்னு என் மாமா கிட்ட நான் சொன்னேன். ஆனா அவர் கேட்காம நான் சீக்கிரமா வித்து தரேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா இது வரைக்கும் அவரு அந்த சத்தியத்தை காப்பாத்துனதே இல்ல. காத்துல தான் பறக்க விட்டுட்டு இருக்காரு. மாப்பிள்ள, நீங்க இப்ப சொல்றது மாமனாருக்கும் மருமனுக்கும் நடந்த விஷயம். இத சொல்லவா நீங்க என்ன தேடி வந்தீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் மாமா உங்ககிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஏன் இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணலன்னு தான் நான் கேட்க வந்தேன். மாப்பிள்ள, உங்க பேச்சு நியாயமான பேச்சு தான். ஆனா அதுக்கு முன்னாடி என் நியாயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததும் என் பிசினஸ் ரொம்ப டல்லாகி போச்சு. ஷேர் மார்க்கெட்ல நான் போட்ட பணம் அப்படியே போயிடுச்சு, என் கைக்கு வரவே இல்லை மாப்பிள்ள. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்காக நான் என்னுடைய லேண்டை விற்க போயிட்டேன். எவனும் வாங்குற மாதிரி தெரியல மாப்பிள்ள. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்னங்க இப்படி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் சொன்னது கதை இல்ல, நிஜம். நான் இப்ப ஒரு கதை சொல்லட்டுமா? என்ஆர்ஐ பார்ட்டி ஒருத்தன் எனக்கு பணம் தர்றதா சொல்லி இருந்தான். நான் உங்க பணத்தை வட்டியோட 1 வாரத்துல செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்றேன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் கதை. இப்ப புரியுதா மாப்ள? கதைக்கும் நிஜத்துக்குள்ள வித்தியாசம். ஏங்க, நான் பணம் கேட்க வந்தா ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள, உங்க கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. என் முதலாளி கிட்ட கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னேன், அவர் உங்ககிட்ட சொல்லலையா? ஏங்க, இப்பதான் எனக்கு டவுட்டே வருது. அவரு உங்களை முதலாளின்னு சொல்றாரு, நீங்க அவரை முதலாளின்னு சொல்றீங்க. இது என்ன நாடகம் புரியலையே.
ஐயோ நான் உளறிட்டேனே. மாப்ள, முதலாளிங்க அடுத்த பணக்காரனை பார்த்து முதலாளின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குடுக்கல் வாங்கல் இருக்கிறதுனால. ஒரு முதலாளி இன்னொரு முதலாளிக்கு பணம் கொடுக்கும் போது கொடுக்கறவன் தான் முதலாளி. அதே மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்கும் போது கடன் வாங்கினவன் தான் முதலாளி. அதனால தான் நாங்க ஒருத்தர் முதலாளின்னு சொல்லிப்போம். ஆமா, மாமா எதுவும் உங்ககிட்ட சொல்றது இல்லையா? என் மாமா இது வரைக்கும் எதுவும் சொல்லல. நான் அவர்கிட்ட கேட்கும்போது இன்னும் அவர் பணம் கொடுக்கலன்னு சொல்றாரு. அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்களே போய் கேளுங்கன்னு சொன்னாரு. அதான் நானே நேர்ல கேட்க வந்தேன். எப்ப கொடுக்க போறீங்க என் பணத்தை? முதலாளி கிட்ட பேசிட்டு நான் அப்புறம் சொல்றேன். மாப்ள, இதே 3வது ஆளா இருந்திருந்தா நான் டீல் பண்ற விதமே வேற. நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணானதுனால எதுவுமே பேச முடியல மாப்ள. இதே நிலைமை தான் எனக்கும். இதே வேற ஆளா இருந்தா உள்ள தள்ளி இருப்பேன். என்ன இவன் ரொம்ப பேசுறானே. இந்த விஷயத்தை உடனே முதலாளி கிட்ட சொல்லிடுவேன். ச்சே, எப்படி இவங்களுக்கு எல்லாம் இப்படி பேச மனசு வருது? இங்க பாருங்க, உலகத்துல எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கதான் செய்யும். ஆனா யாரும் உங்களை மாதிரி பெட்ரூம்ல டென்ஷனா இருக்க மாட்டாங்க. ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன டென்ஷன்? இது வரைக்கும் உங்க அப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு துரவேலு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ச்சே, அந்த அங்கிள் பிரச்சனை பண்றாரா? அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க, அதுவும் ரிலேஷன் மாதிரி. அவருக்கு எங்க அப்பா மேல ரொம்ப மரியாதைங்க. நான் இப்ப உங்க ஹிஸ்டரியோ உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஹிஸ்டரியோ கேட்கவே இல்ல. கொஞ்சம் நீ சும்மா இருக்கியா? ஏங்க, என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி டென்ஷன் ஆவறீங்க? நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தார தவிர மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணல. ஏன்னு கேட்டா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாராம். ஓ, அப்படியா? அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? லூசு, ஒவ்வொருத்துக்கிட்டயா சொல்லி விட கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன விடுகதையா? ஏன் சொத்து பிரச்சனைய என்கிட்ட தானே சொல்லணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட சொன்ன இவர்கிட்ட சொன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா? ஐயோ சாமி, கொஞ்சம் கோவப்படாம இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. சரி சொல்லு. இந்த வீட்ல நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது உங்களுக்கு நினைப்பு இருக்கா? ஏன் தினமும் உன்னை பார்த்து பேசிக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா, பாக்குறீங்க, பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? சொத்து வைக்கல, கேஷ் வரல, நிக்கிதா போன் பண்ணல, எங்க அப்பா பிரச்சனை பண்றாரு, இப்படிதான் பேசுறீங்களே ஒழிய என்னைக்காவது நம்மள பத்தியோ நம்ம எதிர்காலத்தை பத்தியோ பேசிருக்கீங்களா? நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? பாக்குறவங்க ஏன் குழந்தை பெத்துக்கலான்னு கேக்குறாங்க. எதுக்காக தள்ளி போடுறீங்கன்னு கேக்குறாங்க. யாருக்கு பிரச்சனை? பிரச்சனையா இருந்தா டாக்டர் போய் பாக்கலையான்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப யாரு கேட்டது இந்த மாதிரி? எங்க அம்மா கேக்குறாங்க. நினைச்சேன் உங்க அம்மாவை பார்க்கும் போதே நமக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துருச்சு. ஏ, எங்க அம்மா கேட்டதுல என்ன தப்பு? உங்க அம்மா கேட்டதுல எந்த தப்புமே இல்ல. அதுக்காக உன்னை இப்படி பத்த வச்சிருக்க கூடாது. அவங்க ஒண்ணும் பத்த வைக்கல, நியாயத்தை தானே கேட்டாங்க. அவங்களுக்கும் பேரன் பேத்திய கொஞ்சணுங்கிற ஆசை இருக்காதா? நியாயமான ஆசைதான். அதுக்கு நேரங்காலம் வேணாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரம் தண்ணியை ஊத்துமா. அங்க என்ன பொறுமையா தடவிக்கிட்டு இருக்க? ராக்கம்மா, ராக்கம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த மல்லிகா இருக்கல்ல, அவளுக்கு நாளைக்கு விடுதலையா. மல்லிகாவா? யாருத? அவதான் ஒரு காது கேட்கும் ஒரு காது கேட்காது பாரு. அந்த மல்லிகாவா? அது ஒருத்தனை லவ் பண்ணுச்சு. அவன் இத லவ் பண்ணல. தனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அவனையே போட்டு தள்ளிடுச்சு. ஐயோ, அப்படியா? அவளை ரேப் பண்ண வந்தவனை கொலை செஞ்சதானே சொன்னா. அது கட்டுக்கதை. நான் சொல்றதுதான் நெசம். அடுத்த வாரம் நீ ரிலீஸ் ஆக போறியாமே? ஆமா தமிழ, உனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைச்சிடும்.
வந்ததும் வராதுமா விட்டு விட்டு போறப்ப இவள ஏய் விடு ராக்கம்மா, வெளியில போகும்போது எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. சொன்னா கேளு, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். சரி, நீ உன் வேலையை பாரு. சரி. ம். கோமதி, கோமதி, கடைக்கு போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. என்னங்க கடைக்கு போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. இப்பதானே சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள எதுக்கு? அஜீரணம் போல் இருக்கு, ஜீரணமாகாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா போயிட்டு வா. இத பாருங்க, என்னால எல்லாம் கடைக்கெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு வேணா கொஞ்சம் நடந்து போய் வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உபயோகமா இருப்பாங்கன்னு தான் பிள்ளைகளை பெற்றிருக்கோம். ஆனா 3 பெத்தும் நம்ம 2 பேரும் அனாதைக மாதிரி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. சும்மாவா சொன்னாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும்னு? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னடி பழமொழி எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு? பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என்ன இப்படி குத்தி காட்டிக்கிட்டு இருக்க? இத பாருங்க, மனசாட்சியோட பேசுங்க. நான் ஒரு அறிவு கெட்டவன், மனசாட்சி இல்லாத இவர்கிட்ட மனசாட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், சொல்றத தெளிவா சொல்லு, ஓரஞ்சாரமா எல்லாம் சொல்லாத. நான் எதுக்குங்க ஓரஞ்சாரமா பேசணும்? எனக்கு என்ன பயமா? நேராவே கேக்குறேன், 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, மனசாட்சியோட பண்ணி வச்சிங்க? பாவம் தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு விருப்பமே இல்லாத ஏதோ ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவ ஆசையை அழிச்சிட்டு உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிட்டீங்களே. நான் ஊருக்கு போன நேரத்துல படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைய உங்க கடன் அடைக்க ஒரு படுபாவிக்கு கட்டி கொடுக்க பார்க்கல. யார் செஞ்ச புண்ணியமோ கைலாசத்தை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கா. நிம்மதியா இருக்காடா? நான் சொன்ன இடத்துல வாக்கப்பட்டிருந்தா அவ மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்பா. இப்ப பாரு, பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு மகாராணியா வாழ்றதை விட ஒரு நல்லவனுக்கு பிச்சைக்காரியா வாழ்றதுல எந்த தப்பும் இல்ல. ஏய், இப்படி பேசுறியே, இவ்வளவு காலம் என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கேல்ல, உனக்கு என்ன குறை வச்சேன்? எதுல குறை வச்சேன் சொல்லு. சாப்பாட்டுல ஒண்ணும் குறையில்ல, ஆனா நிம்மதி இல்லாம பண்ணிட்டீங்களே. 3 பெத்தும் ஒண்ணு கூட பக்கத்துல இருந்து அம்மானு கூப்பிட முடியாத பாவியா இருக்கேனே, இது போதாதா? ஏய் இருடி, என் பிள்ளை படிப்பு முடிச்சுட்டு வரப்போறான். நம்ம 2 பேர்த்தையும் கண்ணுல வச்சு பாத்துக்குவான். அப்பதான் என்னோட திட்டம் உனக்கு புரியும். புரியும் புரியும், யாருக்கு புரிய போகுதுன்னு பாப்போம். அவன் ஆம்பளை பிள்ளை, நாளைக்கு அவன் லவ்வுக்கு இவன் யாரையாவது இழுத்துட்டு போறான், அப்ப புரியும் உங்களுக்கு. ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? என் பிள்ளை சிங்க குட்டிடி, எப்படி இருக்க போறான் பாரு. ஆனா சத்தியமா சொல்றேன், உன் பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டான். ஏங்க சத்தமா பேசாதீங்க, வெளியில யாராவது கேட்டா அசிங்கமா நினைக்க போறாங்க. உன் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி பிரிச்சு பார்க்காதீங்க. ஏய், ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. புள்ள வீட்டுக்கு வந்ததும் அவன்கிட்ட காதல் கத்திரிக்கான்னு சொல்லி அவன் மனசை கெடுத்துறாத. நான் அவனை நம்பி எத்தனையோ பிளான் போட்டு வச்சிருக்கேன், பாத்துக்க. ஆமா, புள்ள வர்றதுக்கு முன்னாடியே சோஃபா செட் எல்லாம் வாங்கி அவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை கடங்காரன் ஆக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, பணத்துக்காக மகனையே விக்க பாத்தீங்க, சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுடும். ஏமா கோமதி, 10 மணிக்கே புள்ள வீட்டுக்கு வந்துருவான்னு சொன்ன, இன்னும் வரலையே? ஏய், உன்னதான் கேக்குறேன், என்ன காதுல விழலையா? ஏங்க, ட்ரெயின் நேரத்துக்கு வரணும், வர்ற வழியில டிராபிக் ஜாம் இல்லாம இருக்கணும், அப்பதானே அவன் நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியும். கோமதி, பையனுக்கு சின்ன வயசுல இருந்த மீன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வேணா போய் மீன் வாங்கிட்டு வந்துடவா? ஏங்க, சின்ன வயசுல அவனுக்கு மீன் பிடிக்கும், இந்த வயசுல என்ன பிடிக்கும்னு கேட்டுதானே போய் வாங்கணும். நீ சொல்றதும் சரிதான். வரட்டும் வரட்டும், அவங்கிட்டே கேட்டு செஞ்சுக்கலாம். சரிங்க.
இத பாருங்க, இப்பவே சொல்றேன் கேட்டுக்கங்க. பொண்ணுங்களாவது அப்பா மேல பாசம் காட்டுவாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்க அப்படி இல்ல. அவனை ரொம்ப ஓவரா நம்பாதீங்க, அப்புறம் தலையில துண்டு போட்டுக்க வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். அடச்சி, பெத்த தாய் மாதிரியா பேசுற? நான் பெத்த தாய்ங்கிறதுனாலதான் தெளிவா பேசுறேன். உங்கள மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற ஆளு நான் இல்ல. அட சரிதான் போடி. ஆ? ஏய், பையன் வந்துட்டான் ஆமா, போடி. வா, சீக்கிரம் வா, வாங்க. வா. தீப்பெட்டி எடுத்துட்டு வாங்க. வாப்பா ரகு, வா. வாப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்குமா. நீ ரொம்ப இழைச்சிட்ட. எங்க இந்த உள்ள போப்பா. அப்பாடா. ஏன்பா ரகு, என்னப்பா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்ட படிப்பை நாங்க படிக்க வச்சோம். உனக்காக கடன் வாங்கி அங்கேயும் இங்கேயும் அசிங்கப்பட்டவன் நான். 2 பொண்ணுங்களும் என்னை ஏமாத்திட்டாளுங்க. ஆனா நீதான் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறோன்னு ஆசையா இருக்கேன். என் ஆசையில இப்படி கொள்ளி வச்சுட்டேப்பா. அப்பா, நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு வருத்தப்படுறீங்க? ஏன்பா, நானும் நீ வந்ததுல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்க அம்மாவை பற்றி விசாரிக்கிற, ஏமா இழைச்சிட்டேங்கிற, இழைக்கிற உடம்பா அது. ஆ? ஆனா என்ன மட்டும் எப்படிப்பா இருக்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையேப்பா. ஐயோ அப்பா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. இப்போ கோயில பார்த்து கும்பிடுறோம். ஆனா நம்ம கும்பிடுறது சாமி தான், கோயில் இல்லையே. அம்மா எனக்கு கோயில் மாதிரி, நீங்க தான்ப்பா எனக்கு சாமி. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. ஏய் மாத்தியாடி, என் பையன் சொல்றத. என்ன இருந்தாலும் படிச்சவன் தான். என் மேல உள்ள பாசத்தை எப்படி காட்டுறான் பாரு. ரகு, உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. உங்க அம்மாவுக்கு கூட உன் மேல எந்த நம்பிக்கையும் இல்லப்பா. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லப்பா. உங்க அக்காக்கள்லாம் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ செஞ்சிட மாட்டியே. அப்பா, நான் உங்க புள்ளப்பா. அம்மா அழுதா வயித்துல இருக்கிற குழந்தை கூட அழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க அழுகையும் வேதனையையும் சின்ன வயசுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்பா. இனிமே நீங்க எனக்கு அப்பா இல்ல, என் புள்ள மாதிரி. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களை பாத்துக்கிறேன். அப்படிலாம் இல்ல தமிழ். ஏய் என்ன வா, என்ன லுக்கு விடுற? வா. ஏய் ஏய், நான் கூப்பிட்டா இன்னத்துக்கு தமிழ மச்சு நின்னுக்கிற? என்னமா தாங்க தெரு ஊர்வலம் வர மாதிரி வர போற? இன்னத்துக்கு எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வந்துக்கிற? ஏன் அவசியம் சொல்லணுமா? ஏய், எதுக்கு உள்ள வந்துக்கிற?